வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண் கணித நிபுணர் பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். பக்தி யுகம் சேனல் மென்மேலும் வளர்ந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட ஆசீர்வாதம் ஐயா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப் விட்டோம். பரவாயில்ல, பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எவ்வளவு கேப் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் கண்டென்ட் ரெடி பண்ணி கண்டிப்பா. ஸோ லாஸ்டா நம்ம வந்து இந்த தேதியில பிறந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி என்னோட எழுத்து ஆறுமுகம், நான் 7 ஆரம்பிச்சா அதுல வந்து ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா ஆல்பபெட்டிக்ல பலன் இருக்கான்னு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு 26 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ 26 எழுத்தும் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ முதன்மையா ஒருத்தரோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் போகும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஏங்கிற எழுத்து அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில எழுத்துகள் முதல் எழுத்து. அதே மாதிரி அதுக்கு பிரதியா நீங்க பார்த்தீங்கன்னாக்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஆனான்ல ஆரம்பிக்கும். ஆனா ஆறுமுகம் அப்படின்லாம் ஆரம்பிக்கிறது, ஆனந்து அப்படிங்கிற பேர்களெல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த ஏங்கிற இதில் தான் ஆரம்பிக்குது. இந்த ஏங்கிற எழுத்து என்னன்னு கேட்டிங்கனாக்க எண் வரிசையில் வந்து ஒன்றுங்கிற எண் வந்து எப்போ வந்து ஒரு புதுசான ஒரு பிறவி, புது பிறவி, முதல் பிறவிங்கிற மாதிரி ஏங்கிறதும் ஒரு முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்தாக வருது, அதுதான் முதல் எழுத்தாகவும், அதாவது தலை எழுத்துன்னு சொல்லக்கூடியது. ஆரம்ப எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி மேசராசியில் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஏங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஏங்கிற எழுத்துங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனித்துவமாக தான் இருப்பாங்க. எப்போவுமே இந்த ஏபிஜே அப்துல் கலாமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது எல்லாருமே நீங்கள் எடுங்க, ஏல ஸ்டார்ட் பண்ண உள்ளவங்க எல்லாருமே எடுங்க, ஒரு தனித்தன்மையாக தான் இருப்பாங்க, தனியாக தான் இருப்பாங்க. இவங்க உறவினர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்க தனித்துவமாக தான் இவங்க ஒரு தனி ட்ராக்ல இருப்பாங்க, நண்பர்கள் மத்தியில் ஒரு தனி ட்ராக்காக இருப்பாங்க. எங்கே சிக்கலில் மாட்டாலும் தனியாக தான் சமாளிப்பாங்க, வேற யாரும் சப்போர்ட்டுக்கே வரமாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எதாக இருந்தாலும் தானே சமாளித்து தானே அதுலேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டு போயிடும். அதே பார்த்தீங்கன்னாக்க ஏங்கிற எழுத்து வந்து அரசியல்வாதிகள், நல்ல அரசியல்வாதிகள், நல்ல அதிகாரிகள் இந்த எழுத்தில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு எழுத்து வந்து ஏங்கிற எழுத்துல ஒரு அதிகாரியை பார்த்தீங்கன்னாக்கா அவர் பெரும்பாலும் அவர் நேர்மையாக தான் அவர் பார்ப்பார் அதில். ஸோ அரசியல்வாதிலேயே அதே மாதிரி தான் ஏங்கிற எழுத்துல உள்ளவங்க கொஞ்சம் நல்ல ஒரு நேர்மையான தத்துவத்தில் போகிறது தான் அவங்க ரெடியாக இருப்பாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் இங்கே இவங்களுக்கு வந்து அரசியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நேர்மையாகவும் இருப்பாங்க, தனித்துவமாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். இது என்ன புண்ணியம்னா, ஏழுங்கிற எழுத்துக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அரசு துறை அரசியலில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு சேவை மூலமாக புண்ணியம் தான் கிடைக்கும். பணத்தை விட அவங்க புண்ணியத்தை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறது இவங்க தான். ஏன்னா இவங்களுடைய பிறப்பே அப்படி தான். பட் இவங்களுக்கு வந்து கடவுள் அனுக்கிரகம் கண்டிப்பாக உண்டு. எப்பயுமே அனுக்கிரகம் வந்து பூரணமாக இருக்கும். ஸோ இவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல், உறவினர்கள் எப்படி இருக்காங்களே, அவங்க எப்படி இருக்காங்களே, நம்ம செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே, இவ்வளோ உழைச்சும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்காம கிளைமேக்ஸு சிவாஜி கணேசன் படம் மாதிரி அவருக்கு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ கடைசியாக வந்து அவங்களுடைய குழந்தை குட்டிகள் சிறப்பாக இருப்பாங்க, பிள்ளைகள்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. துணை அமையும் போது இவங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்க பெரும்பாலும் விரும்பி திருமணம் பண்ணுறதை விரும்புவாங்க, விரும்பி தான் திருமணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அது பார்த்தீங்கன்னாக்க பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களும் ஏற்படுத்தும் அது. ஸோ அதனால் இவங்க வந்து விரும்பி திருமணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு ஒரு நல்ல முறையில் ஒரு அரேஞ்சு மேரேஜாக பண்ணிக்கிறது தான் சிறப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களில் இந்த கடன் வாங்கக்கூடாது. இவங்க கடன் வாங்கினாங்கன்னாக்கா கண்டிப்பாக சிக்கலில் கடனை வந்து ரொம்ப கரெக்டாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களாம் ஏமாற்ற பார்ப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை வந்து ப்ராப்பராக வட்டி கிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கணக்கு போட்டு இவங்களே கொடுப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்குறது மிகப்பெரிய அளவில் தவிர்த்துக்கிட்டு சிறிய அளவில் வாங்கிக்கலாமே தவிர்த்து மிகப்பெரிய அளவில் வாங்கினாங்கன்னா இவங்களே அதில் வந்து ரொம்ப சிக்கிக்கூட சூழ்நிலை இருக்குது. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு உடல் வியாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த காலில் எல்லாம் பிரச்சனை, காலில் வரும், அதே மாதிரி கண்ணில் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது இந்த நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறையா வரும். ஸோ இதிலெல்லாம் இந்த சைனஸ் ட்ரபிள் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பெரும்பாலும் வந்து இவங்க விரோதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி நிறைய விரோதிகளை சம்பாதிச்சுவாங்க. அதனால கருத்து அபிப்பிராயம் எதுவுமே சொல்லக்கூடாது. அது மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு யோக பலன்கள் தரக்கூடியது அரசு உத்தியோகம். உத்தியோகத்தில் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. தொழில்கள் பண்ணக்கூடாது. தொழில்கள் பண்ணால் அவங்க பிரச்சனைக்கு உள்ளாயிடுவாங்க. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா இவங்க லைஃப் நல்லாயிருக்கும்.
இவங்களுக்கு வந்து இதுக்குண்டான தெய்வம் வந்து சூரியன் தான் இதுக்குண்டான தெய்வங்கிறதுனால ரெகுலராக வெளியில் கிளம்பும்போது இந்த எழுத்து ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து சூரியனை வழிபாடு பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு அந்த நாள் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு அனுகிரகமும் கிடைக்கும். சூப்பர் சூப்பர் ஐயா. அடுத்து பியில் பிறந்தவங்களுக்கு பலன் சொல்லுங்க. இந்த பிங்கிற எழுத்து, இந்த பாலசுப்ரமணியன், பாலமுருகன் இதெல்லாம் வந்து பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பியில் ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கனாக்க லக்ஷ்மிகரமான ஒரு அம்சம் இவங்களுக்கு உண்டு. லட்சுமிகரமான அம்சம்னா அவங்க ஏழையா பணக்காரங்களா வெளியே ஒன்றும் தெரியாது, பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சுமிகரமாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி அவங்கள வந்து தோற்றம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இந்த பீங்கிற எழுத்து ஆரம்பித்தாலே அந்த பாலமுருகன், பாலசுப்ரமணியன் இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம் வந்து ஒரு லட்சுமிகரமான தோற்றத்தை கடவுள் அனுகிரகம் பண்ணுவார். திருமணத்துக்கு பிறகு தான் இவங்க லைஃப். திருமணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரு சுமாராக தான் போயிட்டு இருக்கும். திருமணத்துக்கு பிறகு இவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடும். திருமணம் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல அதிர்ஷ்டசாலியாக அமைவாங்க. இவங்களுக்கு அதன் மூலம் அதிர்ஷ்டங்கள் பெருகும். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு எங்கே சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவினர்கள் மத்தியில் சிக்கல் வரும். உறவினர்கள் மத்தியிலேன்னு பார்த்தீங்கன்னாக்க எப்போவுமே அதுதானே இயல்பாக வந்து ஒரு திருமணத்துக்கு பிறகு நல்லா இருக்காருன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு தாய் தந்தையர் வழியிலேயே ஒரு என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது நல்லவங்களாக இருந்தாலும் இவர் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது கெட்டவங்களாக இருந்தாங்களா அவங்கள பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உறவினர்களால் இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. தனித்துவமாக தான் இவங்க லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருட்கள் வந்து இவங்க வந்து தானாகவே வந்து சேரும் இவங்களுக்கு. இந்த மாதிரி புராதன பொருட்கள் வியாபாரம், ஜெம்ஸ்டோன்ஸ் வியாபாரம், அதே மாதிரி லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய விஷயங்கள், பெண்கள் உபயோகக்கூடிய பொருட்கள் வியாபாரம், இது இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உடலில் வந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற வழியும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த வல்லாரைக்கீரை மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது. வல்லாரைக்கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கிறது, பிரம்மின்னு சொல்லுவாங்க, அது வந்து மாத்திரை வடிவிலையும் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சியில் பிறந்தவங்களுக்கு சொல்லுங்கள். சிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி மாதிரி சில எழுத்துக்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னாக்க சில எழுத்துக்கள் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும். இந்த சிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு லெங்க்த்தியாக தான் இருக்கும், 2-3 பேர் தான் அதில் இருப்பாங்க. இந்த சிங்கிற எழுத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த 3 எண் ஆதிக்கம், குருவோட எண் ஆதிக்கம் உள்ளது. அது ஏன்னா சி நம்பருக்கு வந்து வேல்யூ வந்து 3ஆம் நம்பர் தான். ஸோ குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க படித்து முன்னுக்கு வரணும், தொழில் செய்யக்கூடாது. இவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஆடிட்டர் மாதிரி இருக்கலாம், அதாவது பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, படித்து படிப்பு படிப்படியான முன்னேற்றம், உழைப்பாளிகளாக இருப்பாங்க, மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஈட்டுவாங்க, வேலை செய்வாங்க ஒரு இடத்துல. உதாரணத்துக்கு ஸ்கூல் இருக்குன்னு வைங்களேன், கரஸ்பாண்டண்ட்டாக தான் இருக்க முடியும், கரஸ்பாண்டண்ட்டாக இருக்க முடியாது, பிரின்சிபலாக தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கனாக்க கரஸ்பாண்டன்ட்ங்கிறது ஓனர், பிரின்சிபல்ங்கிறது வேலை பார்க்குறது. அதனால் வேலை பார்க்குறது மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிரத்தியாருக்கு உபதேசிக்கிறது நல்லாயிருக்கும், அதாவது குரு தத்துவம் பிரத்தியாருக்கு சொல்லி கொடுக்குறது. பேங்க் எம்ப்ளாயியாக இருப்பாங்க, ஸ்கூலில் வந்து டீச்சராக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக பிரெயினை இன்வெஸ்ட் பண்ணி ஏணிப்படியாக இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க வியாபாரத்துக்கு போகவே கூடாது, படித்து படிப்படியான முன்னேற்றம். இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு டிகிரி படித்தோடனே வேலை கிடைச்சிடும், அதுக்கு பிறகு வேணால் பிஜி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிகிரி படித்தோடனே வேலை கிடைக்கும், நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி அமையும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராக அமைய முடியாது, ஏன்னா ஒரு வித்தியாசமாக தான் அமைவாங்க, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும், அது மன வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இவங்க தொழில் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. தொழில் செஞ்சாங்கனாக்க இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை, மிகப்பெரிய கடனை ஏற்படுத்திடுவாங்க. ஏன்னா 3 எண் ஆதிக்கங்கிறது அடுத்தவங்கள முன்னேற்றத்துக்காகத்தான் இருக்கே தவிர்த்து தான் முன்னேறுவதற்கு கிடையாது. ஸோ ஆனாலும் கூட பிற்கால வாழ்க்கை அவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறதுனால இவங்க தான் உழைச்சி சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற லெவலில் இவங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ஏன்னா விதிக்கப்பட்ட விதி அதுதான். ஸோ இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க சிறப்பாக இருப்பாங்க, குழந்தைகள் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா 3ஆம் நம்பருக்கு உண்டான சக்கரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த த்ரோட்டில் தான் இருக்குது.
இந்த 3ஆம் நம்பர்காரங்க மிகப்பெரிய மார்க்கெட்டிங் போவாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு தேவை வந்து குரல்ல தானே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட சக்கராவும் அங்கே இருக்கிறதுனால இந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னாக்க நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது. ஒரு பெரிய நெல்லிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்லான்னு சொல்லுவாங்க. அதை வந்து தேன்லையோ அல்லது ஜூஸாவோ போட்டு குடித்தாங்கன்னாக்க மாதம் ஒரு தடவையோ அல்லது மாதம் ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டாங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் இவங்களுக்கு ஏற்படும். சூப்பருங்க. அடுத்து வந்து டீல பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் எப்படி இருக்குங்க? டிங்கிற எழுத்தை நம்ம எடுக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில எழுத்துக்கள் வந்து அசுர எழுத்துக்கள்னு நான் குறிப்பிடுவேன். ராகு சம்பந்தம் அசுர எழுத்துக்கள்னு சொல்லலாம். இந்த டிங்கிற எழுத்து மிகப்பெரிய அசுரத்தனமான எழுத்து. நீங்கள் இதை வந்து ஜாக்கிரதையாக கையாளணும். ஒருக்கு டின்னு ஒருத்தர் பேர் வச்சுட்டாங்கனாலே வைக்கும்போதே ஜாக்கிரதையாக அவங்களுக்கு வைக்கணும். இப்போ துரைசாமி, அதே மாதிரி வந்து தர்மதுரை அப்படின்லாம் பேர் இருக்கு இல்லையா, அது டியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த டிங்கிற எழுத்து மிகப்பெரிய பவர்ஃபுல் ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை முறையாக யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டு. அதை தவறாக யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது என்ன நடக்குமோ அது நடந்துடும். ஒன்று பெரிய ஆளாக இருப்பாங்க அல்லது ரொம்ப லோவாக இருப்பாங்க. இந்த எழுத்து அதை தான் பண்ணும். எக்ஸ்ட்ரீமாக ஹையாக பண்ணும், எக்ஸ்ட்ரீமாக லோவாக பண்ணும். அல்லது பயங்கரமான வியாதிகளை ஏற்படுத்தும், பயங்கர கடனை ஏற்படுத்தும், அதே மாதிரி மிகப்பெரிய சத்துருக்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த லெவலில் இது வேலை பார்க்குறதுனால இந்த பேர் வைக்கும்போது இந்த எழுத்து செலக்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். டாக்டர்னு ஆரம்பித்தாலே டியில் தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாக்டர் அப்படிங்கிறத நீங்கள் டியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிங்கிற எழுத்து வந்து அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்க மருத்துவத்துறையில் இவங்க மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த கலைத்தொழில் இருக்குது பார்த்தீங்களா, கலைத்துறை இதுலேயும் சிறப்பாக இருப்பாங்க. கலைத்துறைனா பார்த்தீங்கன்னாக்க கலையில் வந்து மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சவங்க இவங்களும் இந்த எழுத்தில் இருக்கவங்க தான் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த எழுத்து வந்து லக்ஷ்மி கரத்தை தரக்கூடிய எழுத்துங்கிறதுனால இந்த எழுத்து பொருந்துறவங்களுக்கு தான் இது நல்லாயிருக்கும். வேறு யாருக்காவது நம்ம அதை வச்சிட்டோம்னா என்னென்ன நடக்கும்னாக்க இதே மாதிரி தான் உடம்புல வந்து தீராத ஒரு வியாதி, ஒரு தலைவலி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், அது தீர்க்கவே முடியாது. அதே மாதிரி வந்து தீராத கடன் இருக்கும் அல்லது தீராத பகை இருக்கும். இந்த 3 விஷயங்களையும் இது வந்து ஏற்படுத்துறதுனால பீக்கில் ஏற்படுத்தும். அதனால் இந்த பேர் வைக்கும்போது இந்த டி எழுத்தை வந்து ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. பொருந்துறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், பொருந்தாதவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்குங்கிறதுனால இதை ஜாக்கிரதையாக அனுப்புறது டி பார் டேஞ்சரும் இருக்குது இதில். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதற்குண்டான ஒரு பரிகாரமும் இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக வந்து டிங்கிற எழுத்து 4ஆம் நம்பர் ராகுக்குரியது. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாத சக்கரம்னு சொல்லக்கூடிய எர்த்து சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த 4ஆம் நம்பர்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு வீட்டில் கெஸ்ட் வந்தாலே செருப்பை எப்படி கழட்டி போடுவாங்கன்னா இப்படி தான் கழட்டி போடுவாங்க, ஓடையிலே கழட்டி போடுவாங்க. இந்த காலில் சக்கரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலையில் குளிக்கும்போது சோப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விட்டிங்கனாக்க இந்த பாத சக்கரத்தை மசாஜ் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கனாக்க இந்த டிங்கிற எழுத்துக்களில் உள்ள நெகட்டிவிட்டி குறைஞ்சு பாசிட்டிவிட்டி பெறும். சூப்பருங்க. அடுத்து ஈல பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரம், ரெண்டாவது ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரெமெடி பண்ணுறதுக்கு சொல்லுங்க. இ ஃபார் எலக்ட்ரிசிட்டி, இ ஃபார் இளங்கோ 2 இருக்குது. ஸோ இளங்கோங்கிற பேர்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு 70s 80s கிட்ஸ் ஆமாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏகாம்பரம்னு ஒரு பேர் இருக்குது, அது ஈல ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் நம்பர் எழுத்து. அந்த 5ஆம் நம்பர் எழுத்துனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வசியத்தன்மை உடையது. வசியத்தன்மைனா ஒரு அட்ராக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பஞ்சாயத்து பண்ண கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க இந்த எழுத்தில் ஸ்டார்ட் ஆனவங்க இருப்பாங்க. மிகப்பெரிய பஞ்சாயத்து, மிகப்பெரிய ஜனங்களோட பார்த்து பொறுங்கப்பா அந்த வாரம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எழுத்துல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் நம்பருங்கிறதுனால இவங்க சொல்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தருடைய மூட்ஸை கண்டுபிடிக்கிற திறமை உண்டு. ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சார் இப்படி இருக்காரு, அவர் இப்படி இருக்காருன்னு பார்த்த மாத்திரையில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. இதனால் இவங்க வந்து வியாபாரத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கும் அவங்களுக்கு. வியாபாரம் பண்ணக்கூடிய, அதாவது வியாபாரம்னா எந்த வியாபாரம் வேணாலும் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளே இல்லாமல் இந்த ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி தான். ஏன்னா இந்த பக்கம் பேசி இந்த பக்கம் வாங்கி கை மாற்றிட்டு ஒரு கமிஷன் மாதிரி வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துக்குனே உண்டானவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எழுத்துக்கள் நம்ம பற்றி பேசும்போது ஒரு எழுத்துக்கள் நம்ம பேசும்போது ஒருத்தர் தான் பாதிக்கும்னு கிடையாது. அவங்க அப்பாவையும் பாதிக்கும், பையனையும் பாதிக்கும்.
இப்போ 3 விதத்தில் பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன் பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பிங்கிற எழுத்து எங்கள் அப்பாவையும் பாதிச்சிருக்கும். நல்லதாக இருந்ததுன்னா அவரை நல்லதுபடியாக பண்ணியிருக்கோம், அல்லது கெட்டதாக இருந்தால் அவருக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்துருவோம். இந்த எப்பயுமே வந்து ஒரு பேரினுடைய ஆரம்ப எழுத்து உங்களுக்குரியது மட்டும் இல்லை, 50% தான் உங்களுக்குரியது, 25% உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல பலன்களே கெட்ட பலன்களே கொடுக்கும். அதே மாதிரி பையனுக்குமே ஒரு 25% நல்ல பலன்களே கெட்ட பலன்களே கொடுக்கும். ஸோ அதனால பேர் வைக்கும்போது இயல்பாகவே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது சிறப்பு. கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னதான் ஒரு நல்லபடியாக நம்ம பேரை வச்சுக்கிட்டாலும் கூட அடுத்து வரக்கூடிய பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கேற்ற மாதிரி படைச்சாருன்னா நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், இதுக்கேற்ற மாதிரி படைக்கலன்னா ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதுதான் வந்து நம்ம நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை விடவும் நியூமராலஜிலையும் ரொம்ப சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த குழந்தைகள் பிறக்குது, ஒருத்தர் இருக்காரு அவருக்கு 3ஆம் நம்பரில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு 3ஆம் நம்பரில் குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படும். ஏன்னா இவர் சம்பாரித்து குழந்தைக்கு தானே கொடுக்க போகிறாரு, அதை நிறுத்திடும் இந்த 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பருக்காரங்களுக்கு தொழில் பண்ணக்கூடாது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி ஈங்கிற எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயங்கள். இதில் வந்து நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. நரம்புனா மூளை சம்மந்தப்பட்டது, தண்டுவரம் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருது பார்த்தீங்களா, பேரலிட்டிக் அட்டாக்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தவிர்க்கிறதுக்கு இவங்க பிரணயாமம் யோகாசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இ ஃபார் எலக்ட்ரி, அந்த எலக்ட்ரிசிட்டி காலங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர்ஸ் உடம்புல அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக அந்த இடி மின்னல் காலங்களில் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. பிரணாயாமம் யோகாசனம் பண்ணிக்கிட்டால் மிகப்பெரிய நல்லது. நல்ல ஈங்கிற எழுத்து ரொம்ப அருமையான எழுத்து, நெகட்டிவே இல்லை. இருந்தாலும் அப்படி ஏதாவது வந்தாலும் கூட உங்களுக்கு பிரணாயாமம் யோகாசனம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரும்பாலும் கிறிஸ்டின் நேம்ஸ் தான் இதில் வரும். ஃப்ளாரன்ஸ் ஏதோ மாதிரி எஃப்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும். முஸ்லீம்ஸ் வரும் வந்து ஹிந்துஸ் நேம்ஸ்லாம் அதிகமாக வராது. ஸோ எஃப்ங்கிற எழுத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 8ஆம் நம்பர் எழுத்து. இந்த 8ஆம் நம்பருங்கிற எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பூர்வ கர்மாக்கள் 7 பிறவிகளில் செஞ்ச பாவ புண்ணியங்களை 8வது பிறவியில் தீர்க்கிறதுங்கிற மாதிரி, நீங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து நல்லது பண்ணீங்களோ கெட்டது பண்ணீங்களோ அதுக்குண்டான ஒரு நல்லதுகளோ கெட்டதுகளோ நடக்காது. உட்பிறவியில் என்ன பண்ணீங்களோ அதுக்கு நீங்கள் இப்போ ரெஸ்பான்சிபிள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னா பூர்வ ஜென்மத்தில் ஏதோ தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறதான் வேணும். நம்ம வந்து எதிர்த்தே செயல்படக்கூடாது. ஸோ வரக்கூடிய விஷயங்களை கர்மாவுக்கு உண்டான பிறவி இது. ஸோ அதனால் எஃப்ல ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா இது நமக்கு கர்மா இருக்குது அப்படின்ட்டு புதுசாக எதுவும் தவறு செய்யக்கூடாது. புதுசாக ஏதாவது தவறு செஞ்சால் அவங்கள மாட்டிக்குவாங்க. அதனால் ஏற்கனவே இருக்க கர்மாவே வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ஜாக்கிரதையாக அணுகணுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிருவாங்க. பட் இவங்க தப்பு செஞ்சால் தப்பிக்கவே முடியாது, சிக்கல் ஏற்படும். ஸோ இவங்க அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பழைய பொருட்கள் வியாபாரம் தான் சிறப்பாக இருக்கும். யூஸ்டு பொருட்கள் எல்லாமே பழைய பொருட்கள், இரும்பு, அதே மாதிரி போக்குவரத்து, தாது பொருட்கள் வியாபாரம், இது மாதிரி உள்ளது. சோப்பு, எண்ணெய் தொழில், இந்த செக் எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள். சனி வந்து எப்பயுமே வந்து அழுக்கு சம்மந்தப்பட்டது, அழுக்கை நீக்கக்கூடிய சம்மந்தப்பட்டது. வேஸ்ட் பொருட்களை திருப்பி ரெனியூவல் பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு 7 ஜென்மங்களில் செய்யக்கூடிய பாவங்களை தீர்த்துட்டு புது பிறவி ஆக்குறது. அதனால் அதே மாதிரி தான் இதுவும் பழைய இரும்பை வந்து உருக்கி புதுசாக்குறது. பாயிண்ட் அதுதான். பட் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடைஞ்சல் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த தாண்டணும் நம்ம. ஏன்னா வந்து ஒரு துணி அழுக்காச்சுனாக்க நம்ம துவைச்சி அதை அயன் பண்ணி காய வச்சு எல்லாம் பண்ணும்போது அந்த துணிக்கு கஷ்டம்தான். பட் புது துணியாக மாறிடுது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த பிறவி வந்து புது பிறவியாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குட்டான அதே மாதிரியான தொழில்களும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் லெமன் வாட்டர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரம் இவங்களுக்கு இந்த நெகட்டிவை தீர்க்கிறதுக்கு இந்த லெமன் வாட்டர் பரிகாரம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா சளி பிடிக்குது அப்படிம்பாங்க, லெமன் சாப்பிட்டா சளி பிடிக்குது. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பித்தம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால பித்தத்தை நீர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் லெமன் தாங்கிறதுனாலையும் நீங்கள் சுகர் சேர்க்காம வெந்நீரில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரில் மதியான நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 மூடி லெமன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுடைய நெகட்டிவிட்டி போய் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள், குறிப்பாக வந்து உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகும். சூப்பருங்க. அடுத்து ஜிங்கிற எழுத்துல ஆரம்ப எழுத்தை வச்சவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு? சிங்கிற எழுத்து, ஜிங்கிற எழுத்து, எல்லுங்கிற எழுத்து, எஸ்ஸுங்கிற எழுத்து, இந்த 4மே வந்து குருவோட ஆதிக்கத்தில் உட்பட்டது. அதே மாதிரி இந்த ஜிங்கிற எழுத்தும் குருவோட எழுத்தில் ஆரம்பிக்கிறது தான். இது வந்து கோவிந்தராஜுங்கிறது ரொம்ப நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து இதில் வர்றது அதுதான் நிறையா வரும். ஸோ ஜிங்கிற எழுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்களுக்கு 3ஆம் நம்பர் எழுத்து குருவோட எழுத்து. குருவோட எழுத்து அப்படிங்கிறதுனால இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்களுடைய
முன்னேற்றத்துக்காக உழைக்கிற ஒரு எழுத்து ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க, இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த டீச்சர் மாதிரி இருந்து செயல்படுறவங்க, கன்சல்டண்ட்டாக இருந்து பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க இந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஈடுபடுறவங்களும் இவங்களா தான். இப்போ திருமணம்னா இப்போ உதாரணத்துக்கு திருமண மையங்களாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உபயோகத்துக்கு வரக்கூடியது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பண்ணக்கூடியது இவங்க சிறப்பாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஆடிட்டர்ஸ் இந்த நம்பரில் இருப்பாங்க. அதே மாதிரி பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் ஜுவல்லரி வச்சுருக்காங்கல்ல, அது ஜுவல்லரிக்காரங்களும் அதில் இருப்பாங்க. ஏன்னா தங்கத்துக்குரியது தான் குருவுக்கு உண்டான உலோகங்கிறதுனால அது தங்கத்துலேயும் சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா படித்து இவங்க படிப்புலேயே முன்னேற்றம் அடைஞ்சு அந்த தொழில்னு செய்யாமல் உத்தியோகத்துக்கு போய் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வியாபாரங்கள் ஆரம்ப காலத்தில் சிறப்பாக இருக்கும், போக போக உங்களுக்கு வந்து கடனாகி போயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா படிப்படியான முன்னேற்றம், படிப்பில் தான் இவங்க இதை செலுத்தி இவங்க படிப்பில் முன்னேற்றம் அடைஞ்சு இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. தகப்பனாருக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அந்த எழுத்து. இந்த எழுத்து வச்சா தகப்பனாருக்கு சில சிரமங்களை கொடுக்கும். சில பொருந்தி போகும்போது அந்த இதுவும் இருக்காது. பட் இருக்குங்கிறது தான் அவங்க பெரும்பாலான விஷயங்களில் இது வரும். ஸோ இதற்குண்டான ஒரு பாசிட்டிவ்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க இவங்க வந்து எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க, உழைப்பாங்க. முன்னேற்றங்கள் வரும்போது தானாக வரும்னு நினச்சிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது தன்னை போல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நெகட்டிவ்னு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க எங்கேயாவது ஒரு கடனை வாங்குறது, போகிறது வர்றது இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த சிக்கல்களை ஏற்படுத்தும். இவங்க பெரும்பாலும் மாதம் சம்பளம் வாங்குற தொழிலில் இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இவங்களுக்குண்டான நெகட்டிவிட்டி தீர்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நெல்லிக்காய் சேர்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய்ங்கிறது இந்த 3ஆம் நம்பர் குருவுக்கு உண்டான எழுத்துக்கு உண்டானது. அதுக்கு வந்து பரிகாரம் அதுதான். இந்த நெல்லிக்காய்ங்க ஆம்லான்னு சொல்லுவாங்க. இதை சேர்த்துக்கிறது நல்லது. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ல பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் பொருளாதார வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு இந்த ஹெச்ங்கிற எழுத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கம் ஒரு தூணு மாதிரியும் நடுவில் படி மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்ங்கிறதும் இந்த எஸ்ஸுங்கிற எழுத்தும் ஹெச்ங்கிற எழுத்தும் ரொம்ப சிறப்பான எழுத்துக்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மிகரத்தை தரக்கூடிய எழுத்துக்களில் லக்ஷ்மியிலே வந்து இந்த எஸ் ஹெச் தான் முக்கியமான ஒரு அக்ஷரமாக இருக்கும். இந்த எஸ் ஹெச்ங்கிற அக்ஷரமே வந்து அது லக்ஸுரிங்கிற ஒரு அக்ஷரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. இந்த எஸ் ஹெச் தான் டாலர் சிம்பலை உருவாக்குறது. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த ஹெச்ங்கிற எழுத்துல நீங்க ஆரம்பிக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்ன எவ்வளோ நாளாக இருந்தாலும் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹேவல்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் இப்போ வந்தது தான், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த ஹெச்ங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான முறைப்படி அமைச்சிட்டோம்னா இவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி, சொகுசு. சொகுசுனா என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் துன்பமே தெரியாது. ஒரு பாட்டுக்கு நல்லா இருப்பார். துன்பம்னா என்னன்னு கேட்பாரு. ஏன் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னு கேட்பாரு. ஏன் அவங்க போய் கோர்ட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க, எதன் காரணமாக கோர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்கன்னு கேட்பாரு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவருக்கு அதை பற்றி ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்ச வியாதி வந்தால் தானே தனக்கு வந்தால் தானே தலைவலி தெரியுங்கிற மாதிரி இவருக்கு தலைவலியே வராது. ஸோ இவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஹெச்சில் ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் உள்ள பெயர்கள் வந்து ரொம்ப குறைவு தான். பட் மேலை நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சொகுசு அனுபவிக்கிறாங்க. ஹெச்ங்கிற எழுத்து 5ஆம் நம்பர் எழுத்து அப்படிங்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இதுதான் வியாபாரத்தில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் தொந்தரவு தான் ஏற்படும். இந்த உடல் தொந்தரவுக்கு பிரணயாமம் யோகாசனம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எழுத்துல பிறந்தவங்களோட பலன் சொல்லுங்க. ஐங்கிற எழுத்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஐமேக்ஸு, ஐஃபோனு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஐன்னு தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சும்மா இருக்கவங்களே ஐ லவ் சென்னை, சரியா சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கவங்களே முன்னாடி ஐன்னு ஒரு பேரை சேர்த்துக்கிறாங்க டபக்குன்னு. அந்த மாதிரி உள்ளது. இந்த ஐங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல எழுத்து. இது வந்து சூட்சுமமான எழுத்து. இந்த இந்தியாவுக்கு உண்டான எழுத்தும் ஐயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இண்டிகோ அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உருவாகுறதும் அந்த ஐயில் தான் ஆரம்பிக்குது. இந்த ஐங்கிற எழுத்து என்னென்னு பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஷான்னு ஆரம்பிக்கிற பேர்கள்லாம் இப்போ சமீப காலங்களில் பிரபல்யமாக இருக்குது. அந்த பேர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசு துறையினர், அதே மாதிரி பாலிடிக்ஸ் இதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி யோக பலன்களை கொடுக்கக்கூடியது. யோக பலன்களை கொடுக்கும்போது கூடுதலாகவே செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு லக்ஸுரியும் கிடைக்கும்.
ரெண்டுமே சேர்த்து அனுபவிக்கக்கூடிய யோகம் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐ எழுத்துக்கு உண்டு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த ஐ எழுத்தில் உள்ளவங்க தாராளமாக இவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்வர் அப்படிங்கிற அந்த ஐங்கிற இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஈஸ்வருடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஸோ இதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கு உண்டான ஒரு நெகட்டிவிட்டின்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்க பிளட் ப்ரெஷர் அண்டு வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தேன் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே என்கிற எழுத்துல பிறந்தவங்களுக்கு பலன் சொல்லுங்க. ஜே ஃபார் ஜெயம், ஜெயம் ஜெய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜேங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க இந்த AIJQYன்னு அந்த 5 எழுத்து இருக்குது. இந்த 5 எழுத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஆதிக்கம் உள்ளது, சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளது. ஏற்கனவே நான் ஒன்று சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இவங்க தனித்துவமாக தான் தெரிவாங்க. இப்போ ஜெயலலிதாமாவே இருந்த மாதிரி ஒரு தனித்துவமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தனித்துவமாக இருக்கிறதுனாலே இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க இவங்க வாழ்க்கையில் வந்து எதையுமே வந்து தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. தனியாக தான் வாழ்க்கை நடத்துவாங்க. உறவினர்கள் மத்தியில் இவங்க இருக்க மாட்டாங்க. உறவினர்கள் வந்து பெரும்பாலும் இவங்களே உறவினர்களை வந்து கொஞ்சம் விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதே ஏன்னா ஒரு தனித்தன்மை இருக்குது, ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க, இது எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து AIJQOE இப்போ எழுத்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் ஒரு முட்டுள் முதல் லேசாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதை இவங்க தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்க வரக்கூடிய துணையோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸை வந்து ஃபேமிலியில் காட்டக்கூடாது. எப்பயுமே வந்து சூட்சுமம் என்னென்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வெளியில் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருந்தால் தான் லைஃப் வந்து பொதுவாக வந்து அந்த ஸ்ப்ரிங் இருந்தால் தானே வாகனம் வந்து பிரயாணம் சுகமாக இருக்குது. ஷாக் அப் சர்பஸ் வந்து கரெக்டாக சஸ்பென்ஷன் அது சொல்கிறாங்கல்ல, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா இருந்ததுனாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு துறையில் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்குண்டான வந்து உடல் தொந்தரவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிபி, அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக இவங்க தேனை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர், அருமையாக சொன்னீங்க. அடுத்து கே அந்த எழுத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் சொல்லுங்க. கேங்கிற எழுத்து வந்து இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேங்கிற எழுத்து இருக்கும். இந்த கேல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 2 விதமான தன்மைகள் வரும் அவங்கள்ட்ட. என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ரொம்ப 2 மூடில் இருப்பாங்க அவங்க. கேங்கிற எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சில சமயங்களில் அவங்கள சரி போப்பா அது ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் இப்போ இதே கிடையாது, யூஸே இல்லை அப்படிம்பாங்க. 2 விதமான எக்ஸ்ட்ரீமான கருத்துக்களை தான் வச்சுருப்பாங்க. 2 விதமான பிஹேவியர் எப்பயுமே இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாகவும் நடந்துக்குவாங்க, ரொம்ப கோபமாகவும் நடந்துக்குவாங்க. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்நியன் மாதிரி தான் அது. 2 விதமான ஒரு பிரச்சனைகள் வந்து இவங்க இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். அது ஏன்னா அந்த 2ஆம் நம்பர் ஆதிக்கம் அந்த 2ஆம் நம்பருக்கு வர்றதுனால. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடல் தொந்தரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோய் டயபெட்டிக்ங்கிற ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அரசு துறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி போக்குவரத்து துறை, அதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள், இரும்பு சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இராணுவத்துறை, அதே மாதிரி டாக்டர்ஸு, இந்த மாதிரி போலீஸ் துறையினர், இவங்கெல்லாம் வந்து இந்த எழுத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பட் வீட்டில் வந்து அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான இந்த நீரிழிவு நோய் தவிர்க்கிறதுக்கு வல்லாரை கீரையை சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதுதான் இவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி. இதை சரி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல் அந்த எழுத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. எல் ஃபார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்ஸுரி அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லுங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாவண்யான்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மணன்னு பேர் இருக்குது. இந்த எல்லில் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்க சகோதரத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த சகோதரத்துவம்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா சகோதரர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடியது. லக்ஷ்மணன் தான் இதுக்கு ஒரு உதாரணம் வரும். ராமருக்கு வந்து லக்ஷ்மணர் இதாக இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உதாரணம் வந்து ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா எள்ளுங்கிறது உங்களுக்கு குருவோட ஆதிக்கத்தையும் குறிக்கும். அதே மாதிரி குரு வந்து மேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது செவ்வாயுடைய அமைப்பையும் அது குறிப்பிட்டு காட்டுது. ஸோ அதனால தான் இவங்க வந்து இந்த எள்ளுங்கிற எழுத்து சகோதரர்களுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இராணுவத்துறை, காவல்துறை, அதே மாதிரி வந்து டாக்டர், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வியாபாரம் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு டாக்டராக இருக்கார் அப்படின்னாலும் அவர் வந்து சரியாக தனியாக கிளினிக் போடக்கூடாது. யார்கிட்டையாவது ஒரு இடத்துல வேலை தான் பார்க்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது தான் இவங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா 3ஆம் நம்பர் எழுத்துங்கிறதுனால வியாபாரங்கள் சிறப்பாக இருக்காது.
உத்தியோகம் தான் அடுத்தவங்களுக்கு தான் அடிமை தொழில்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இந்த எள்ளுங்கிற எழுத்துக்கு உண்டான நெகட்டிவிட்டி எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு லெமன் வாட்டர், இந்த ஆம்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய நெல்லிக்காய், இதை வந்து ஜூஸாகவோ அல்லது வத்தலாகவோ அல்லது தேனில் கலந்தோ அவங்க சாப்பிட்டுக்கிறது நல்லது. சூப்பர் சூப்பருங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ல வந்து பேர் வச்சுக்கிறவங்களும் சொல்லுங்கய்யா. எம்முங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஓம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் ஒலியில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப எழுத்து வந்து ஓவில் ஸ்டார்ட் ஆகும், நிறைவு எழுத்து வந்து எம்மில் ஸ்டார்ட் ஆகும், எம்மில் வந்து எண்ட் ஆகும். அதாவது மந்திரங்களில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பலன்களை வந்து மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட விஷயங்களை இறக்கி பூமிக்கு நமக்கு உடம்புக்கு இந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த எம்முங்கிற எழுத்துல கொண்டாந்து முடிக்கும். ஓங்கிற எழுத்து வந்து கேதுவோட எண்ணில் இருக்கும், எம்முங்கிற எழுத்து வந்து ராகுவோட எண்ணில் இருக்கும். அந்த ராகு கேதுக்கள்ல தான் கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஒலிகள் ஒலி வடிவம், ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத கிரகங்கிறதுனால இந்த ஒலிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஸோ காது வடிவத்துல தான் நம்ம அதை கேட்க முடியும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஓசைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு வந்து காதுக்கு வந்து நம்ம காதுக்கு ஹியூமன் ஏருக்கு வந்து 400 ஹெட்ஸ்லேருந்து 700 ஹெட்ஸுக்குள்ளே கேட்கக்கூடிய ஒலிகள் மட்டும்தான் கேட்கும். 400க்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்காது, 700க்கு மேலே உள்ளது கேட்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ராகு வரும், 7ஆம் நம்பர் கேது வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ராகு கேதுக்களுடைய விளையாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒளி வடிவத்திலையும் இருக்குது, ஒளி வடிவத்திலையும் இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸும்பாங்க, இன்ஃப்ராரெட் ரேஸும்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த எம்முங்கிற எழுத்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல் எழுத்து. இந்த எழுத்தில் இருக்கிறவங்க பெரிய லக்ஸுரி விஷயங்களை அனுபவிக்கவே முடியாது. நான் எழுதி தர்றேன், பெரிய லக்ஸுரியெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே தான் இவங்க லைஃப் வந்து, ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இகலோக வாழ்க்கைக்கு சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்ததான்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோதான சிறப்பு கிடையாது. பொருளில்லாருக்கு அவ்வுலகு இவ்வுலகில்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகில்லைங்கிற மாதிரி அருளை தருகின்றக்கூடிய எழுத்து. இவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், கடவுளுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து லக்ஸுரி ப்ராடக்ட்ஸு, இந்த போகங்கள்லாம் ரொம்ப விருப்பம் வைக்கக்கூடாது, வராது, வைக்கவும் கூடாது. அப்படி இருந்தாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு விதிக்கப்பட்டது கடவுள் தன்மை, இறைத்தன்மை. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும்னு இவங்க எம்மில் ஸ்டார்ட் ஆகுங்க. எல்லாரும் முருகன்கிற பேர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க. ஸோ அவங்க முழுக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். இப்போ இகலோகத்தில் கிடைக்கிற இந்த விஷயங்கள் நமக்கு கடவுள் வந்து கொடுக்கல அப்படிங்கிறத இவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா போதும். இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் ஆன்மீக உலகத்தில் கிடைக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவலாக இவங்களுடைய பிறவி பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில், மிகப்பெரிய லெவலில், நெக்ஸ்ட் லெவலில் அது வந்து இதாகும். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்க வந்து உடம்புல வந்து என்ன சக்கரம்னு கேட்டிங்கனாக்க, அந்த பாத சக்கரத்தில் இருக்கிறதுனால, இந்த எம்முங்கிற எழுத்து ராகுவோட எழுத்துக்கிறதுனால பாத சக்கரத்தில் இருக்கிறதுனால ரெகுலராக குளிக்கும்போது பாதத்தை வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறது. இவங்க வந்து ஒரு உடம்புல இருக்கக்கூடிய இந்த சோர்வு தன்மையை நீக்கக்கூடியது. ஏன்னா எம்முங்கிற எழுத்துக்கு கொஞ்சம் சோர்வை கொடுக்கும் உடம்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் வெளியிலேருந்து கதிர்வீச்சுகள் உள்ளே வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்புல ஒரு சோர்வு ஏற்படும். இந்த சோர்வை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உடல் பயிற்சி செஞ்சு வேர்வை வெளியில் வர மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. சூப்பர் சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணில் பிறந்தவங்க சொல்லுங்க. எண்ணுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் நம்பர் எழுத்து. ஒவ்வொரு எழுத்துமே வந்து 5ஆம் நம்பர் எழுத்து இருக்குது. EHNX இந்த எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களுக்கெல்லாம் 5ஆம் நம்பர் தான் வேல்யூ. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு விதமான தன்மைகளை கொண்டது. அதனால தான் நம்ம பிரித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணுங்கிற எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் நம்பர் எழுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய எழுத்து. எந்த இடத்துல வெற்றியை கொடுக்கும்னு கேட்டிங்கனாக்க, இது குறிப்பிடப்பட்டு உதாரணத்துக்கு எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸியாக இருப்பாங்க. எண்ணில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க பிஸியாகவே இருப்பாங்க டாக்டர்ஸ். அதே மாதிரி போலீஸ் துறையில் இருக்கவங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியிட்டு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடச்சி மேலே போயிட்டே இருப்பாங்க. இராணுவத்துலையும் அப்படியே தான், இவங்க வெற்றி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ப்ரமோஷன்ஸ் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க இந்த எண்ணில் ஸ்டார்ட் ஆகுறது. இப்போ நமக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த KMCH பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட பேர் வந்து நல்லாஜி பழனிசாமி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். எண்ணுங்கிற இடத்துக்கு சொல்ல வர்றேன் நான். சாதாரணமாக அவங்க இருந்தது இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் வந்திருக்காங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ இந்த எண்ணுங்கிற எழுத்து வந்து இந்த மருத்துவத்துறை, ரத்தம் பார்க்கிற தொழில்கள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்குரிய தன்மையும் அதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க இழுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய, அதாவது 5ஆம் நம்பர் இருக்கிறதுனால வியாபாரத்தன்மை, அதாவது இவங்க வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. வேலைக்கெல்லாம் போகாமல்
தனியாக கிளினிக் போட்டு பண்ணாங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். தனியாக கிளினிக் போட்டால் இவங்களுக்கு ரொம்ப வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உத்தியோகத்துறையில் போய் யாராவது இவங்க சேர்ந்தாலும் கூட இவங்க படிப்படியான முன்னேற்றம், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். யோகக்காரங்கள் இந்த விஷயத்தில் இவங்க ரத்தம் பார்க்கிற தொழில்களை யோகக்காரங்கள்னு சொல்லலாம் அவங்கள. இவங்களுக்கு உண்டான சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹார்ட் சக்கரா, புதனுடைய சக்கரா தான் அதில் வந்து ஹார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, இவங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது வருஷம் வருஷம் கொஞ்சம் ரத்த தானம் பண்ணிக்கிறது. ரத்த தானம் பண்ண முடியலை, வயதாயிடுச்சு அப்படின்னா கூட பிளட் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வெளியில் போகும் இல்லையா, அந்த மாதிரி கூட ஏதோ பண்ணிக்கலாம். உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நல்ல ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கிறது நல்லது. சிகப்பு நிற கயிறுகள் கவுறு அணிஞ்சிக்கிட்டோம்னாலும் ரத்த காயங்கள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓங்கிற எழுத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓபிஎஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான எழுத்து தான், அது குறைவான பெயர்களும். அதாவது உலகநாத உடையப்பன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு தான் அது உபயோகிக்கிறாங்க. இந்த ஓங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கேதுவோட எழுத்து அது. அதனால ஆன்மீக வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் அவங்க சிறப்பாக இருப்பாங்க, உலக வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய வழித்தோன்றல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க வந்து எப்பயுமே வந்து சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க. சித்தர்களை வழிபாடு பண்ணுவாங்க. சித்தர்கள் எங்கே இருக்காங்களோ அதை தேடி போவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க குருவோட தன்மையும் உண்டு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு டாக்டர், அதாவது ஒரு வாத்தியார் தொழில், அந்த வாத்தியார் தொழிலில் இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் வாத்தியார் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அடிக்கடி உண்டு. இவங்க வந்து அதிகமாக இவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கேதுவோட சக்கரம் தலைக்கு மேலே இருக்குது. அதனால தலையில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தலைபாரம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆன்மீக ஞானம் வந்து பூந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடம்புல வந்து வேர்வை வெளியில் வர்ற மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு இவங்க வேர்வை வெளியில் வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி என்ற எழுத்தில் வச்சு பி ஃபார் பவர், பாகாரம் பயனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த பிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த எழுத்தை சார்ந்தவங்க போலீஸு, பொலிட்டீஷியனு, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கு, இந்த பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பியில் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு பயம்ங்கிறது என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு 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 தனித்துவமான ஒரு தன்மை. எந்த கிரகத்தோட காரகத்துவம் இது? வந்து சனியினுடைய காரகத்துவம். அதாவது நீதித்துறையில் இருப்பாங்க அவங்க. நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்க தானே டாப் மோஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து உச்சஸ்தானம் துலாம்ங்கிற போது, திராசுங்கிற போது திராசு சின்னம் எங்கே இருக்குது? நீதிபதிகள்கிட்ட தான் இருக்குது. சரி, நீங்கள் அதனால இருக்கும்போது நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க, அந்த பிங்கிற இடத்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு தீர்ப்புகள் எல்லாம் பயம் இல்லாமல் சொல்லுவாங்க. இவங்க பயப்பட வேண்டிய சூழலும் இல்லை, ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ஸ்தான பலன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுனால பயம் இல்லாமல் இவங்க வந்து ப்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோமா இல்லையா, ப்ரெஸ்ஸுன்னா அவங்களுக்கு நியூஸ் பேப்பரை தானே சொல்கிறோம். அவங்களும் வந்து அந்த பீங்கிற எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பயம் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க, நீதியை நிலைநாட்டக்கூடியவங்க, சமுதாயத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியவங்க இந்த பீங்கிற இடத்துல உள்ளவங்க. 8ஆம் நம்பருங்கிறது சனியனுடைய ஆதிக்கம். ஸோ சனியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, அநியாயங்களை எதிர்த்து போராடக்கூடிய தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். வக்கீல் தொழில்கள், அல்லது வந்து ப்ரெஸ்ஸில் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இந்த பீங்கிற எழுத்துங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஒரு 10 இடத்துல ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு தப்பு நடக்கும். ஒரு 10 பேருக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க, ஒரு 10 பேருக்கு ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அப்படிங்கிற போது ஒரு கட்டுரை தப்பாக இருந்து போகும். அந்த கர்மா வந்து இவங்களை பாதிக்கும். ஸோ இதை வந்து உடலில் தான் பாதிக்கும், அது வயிற்றில் தான் பாதிக்கும். ஸோ அந்த பித்தத்தினுடைய தன்மையை நீக்கக்கூடியது லெமன் வாட்டர் சேர்த்துக்கிறது வெது வெதுப்பான தண்ணியில் நல்லது. சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூங்கிற எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த கியூங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த 1ஆம் நம்பர் எழுத்துல முக்கியமாக வரும். இந்த கியூங்கிற எழுத்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெரும்பாலும் வியாபார நிறுவனங்களில் நீங்கள் பார்க்கலாம். வியாபார நிறுவனங்களில் அந்த மாதிரி குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது. குவாலிட்டி அப்படின்னாலே கியூவில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த நேர்மையை தான் குறிக்குது. எல்லாமே அரசு துறை, அரசாங்கத்துறையில் உடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நேர்மையை தான் குறிக்கக்கூடியது, சூரியனுடைய தன்மையுடையது. இந்த மாதிரி எழுத்துல உள்ளவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசு துறையில் முயற்சி பண்ணலாம். அரசு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை இந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அரசு தொடர்புடைய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு ஒர்க் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா இந்த கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உள்ள பெயர்கள், நிறுவனங்கள் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது, வெற்றிகரமாக இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வியாபாரத்துக்கு பொதுவான வியாபாரம், அதாவது அரசு தொடர்பு இல்லாமல் பொதுவான வியாபாரத்துக்கு போகும்போது அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. எனவே அரசு தொடர்பாக ஒரு ஒப்பந்ததாரராக இருக்கீங்க, ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்கன்னாக்க நீங்கள் கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு நிறுவனங்களுடைய பேர் அமைச்சிக்கிட்டீங்கன்னாக்க அரசோட ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு ப்ராஜெக்டும் நல்லபடியாக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலும் ஒரு நல்ல நேர்மையாக நடந்துகிட்டு இருக்கும், ஒரு நியாயமான ஒரு வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஐயா. ஆர் அப்படிங்கிற எழுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல எழுத்து. இந்த அதாவது பிகேஆர் அப்படிங்கிறது 2ஆம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம். ஆனாலும் கூட ஆறுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப எழுத்தாகவும் வர்றது, நிறைவு எழுத்தாகவும் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க சேகர், ஸ்ரீதர்லாம் வருது பார்த்தீங்களா, பிரபாகர், அது மாதிரி 6 எழுத்துருவாங்க. இந்த 6 எழுத்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்க வியாபாரத்துறைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறுவனங்களுடைய பேர் 6ல் ஸ்டார்ட் ஆச்சுனாக்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த 6ங்கிற எழுத்து சதா காலமும் வந்து நீங்கள் தூங்கவே தூங்காத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6ங்கிற எழுத்து தூங்காது. இந்த 6ங்கிற எழுத்து தூங்காததுனால இது எதுக்கு பொருத்தமாக இருக்குன்னா வியாபார நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ல் ஸ்டார்ட் ஆகுறது, அந்த மாதிரி 6ல் நிறைவடைகிற பேர் உடையவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி வரும், தூக்கம் இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் ஈகிக்கிட்டே இருந்ததுனாக்க வியாபாரத்துக்கு என்ன நல்லாயிருக்கும். ஆனால் மனித உடலுக்கு என்ன பண்ணும், அந்த உபயோகம் கொடுக்காததுனால உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாததுனால நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பட் வியாபாரத்துறையில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதாவது முதல்ல 6 கடைசியில் அதுவும் பார்க்கணும். அதாவது 2 எழுத்துக்களுடைய பிரயோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஆரம்ப எழுத்தாகவும் வேலை செய்யும், நிறைவு எழுத்தாகவும் வேலை செய்யும். நடுவில் உள்ள எழுத்துக்களுக்கு வந்து பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆரம்ப எழுத்து, நிறைவு எழுத்து 2யுமே கவனிக்கணும். இந்த 2மே வந்து உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அனுபவத்தில் அதான் உண்மையாக இருக்குது. இந்த 6ங்கிற எழுத்துல உள்ளவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் வேலைக்கு போகவே வேண்டாம். அவங்க தனித்துவமாக வந்து ஒரு வியாபாரம் மனசில் தோன்றதை செஞ்சாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து தூக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தூக்கம் வரணும் அப்படின்னாக்க யோகாசனம், அதே மாதிரி பிரணயாமம் செஞ்சுக்கிறது நல்லது. இவங்களுக்கு வந்து இந்த பேரலிட்டிக் அட்டாக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேரலிட்டிக் அட்டாக்கு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பிரணயாம யோகாசனம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் என்ற எழுத்துல வச்சவங்களுக்கு பலனை சொல்லுங்க. எஸ்ங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்க சிஜிஎல்எஸ் அப்படிங்கிற 3ஆம் நம்பர் குருவோட எண்ணிக்கை அப்படின்னாலும் கூட இது லட்சுமிகரமான எழுத்து. ஏன்னா எஸ்ஹெச்ன்னு வரக்கூடிய எழுத்துக்களில் முக்கியமான எழுத்து லக்ஷ்மிகரம்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிங்கிற அக்ஷரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஹெச் அக்ஷரம் தான் வந்து லக்ஸுரியை குறிக்கக்கூடிய அக்ஷரம். இதில் பங்கு பெறுகின்ற எழுத்துக்கள் 2மே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற எழுத்தும் ஹெச்ங்கிற எழுத்து தான் பங்கு பெறுது. இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம் இருந்தாலும் கூட அதனுடைய தன்மைகள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸுரி ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது. அதனால இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஸ் ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ்ஸில் வந்து இந்த காலங்களில் தற்காலங்களில் எஸ்ஸில் ஆரம்பிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க முரண்பட்ட தன்மையாக இருக்கும், முரண்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். எல்லாமே முரண்பாடு. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க, எங்கேயாவது முரண்படுவாங்க. மிகப்பெரிய சம்பாத்தியத்தை பெற்று சம்பாதிப்பாங்க, கருமையாக இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா இந்த இடம்? நான் சொல்கிற முரண்பாடுங்கிறது எங்கே வருதுன்னா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க, மிகப்பெரிய சம்பாதனை பண்ணுறாங்க, ஆனால் கருமையாக இருக்காங்க. எங்கே முரண்பாடுங்கிறத நான் இப்படி தான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு. இவங்க வந்து எல்லா தன்மையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பட்ட தன்மையாகவே இருப்பாங்க. ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக தான் யோசனை பண்ணுவாங்க. ஒருத்தரை போய் கருத்து கேட்டிங்கன்னா இந்த எஸ் எழுத்துக்களை காரங்கள்ட்ட போய் யாரை பற்றியாவது ஒரு கருத்து கேட்டிங்கன்னா ஒன்று ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவாங்க, இல்லாட்டி ரொம்ப நெகட்டிவாக, 2யும் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த முரண்பட்ட தன்மை இந்த எழுத்துக்கு உண்டு. ஏன்னா எஸ்ஸுங்கிற எழுத்து அசுரகுரு தேவகுரு யுத்தம் உள்ள எழுத்து அது. ஸோ இதை பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணால் இது வந்து லக்ஷ்மிகரத்தை கொடுக்கும். இல்லைன்னா என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடலில் வியாதியை கொடுக்கும், பெரிய கடனை கொடுக்கும், மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவனமான முறையில் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க வந்து இந்த ஆம்லா சேர்த்துக்கிட்டா இவங்களுடைய உடல் உபாதைகள் ஸ்கின் டிசீஸு பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்கும். ஸ்கின் டிசீஸு பெரும்பாலும் இருக்கும். இதுக்கு வந்து நெல்லிக்காய் சேர்த்துக்கிறது நல்லது. ஸ்கின் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு கேட்டால் விட்டமின் சி டெஃபிஷியன்சி தான். விட்டமின் சி அதிகமாக எதில் இருக்குன்னா அந்த ஆம்லாவில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டி என்ற எழுத்தில் வச்சவங்களுக்கு பலன் சொல்லுங்க. டீங்கிற எழுத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த டீங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்க மிகப்பெரிய ஏழ்மையாக இருப்பாங்க. ஏழ்மையாக வாழ்க்கையை துவக்கிறவங்க பாதி வயதுக்கு மேலே மிகப்பெரிய பணக்காரர் ஆகிடுவாங்க. 2 தன்மையை கொடுக்கும் அது.
ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பேரை டீயில் வச்சிட்டோம்னா இவங்க பாதி வாழ்க்கைக்கு மேலே மிகப்பெரிய செல்வந்தராக ஆவாங்க. செல்வந்தராக இருக்கவங்களுக்கு டீயில் பேர் வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு செல்வமாக இருக்குது, நம்ம குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு 50 கோடி 100 கோடி சொத்து இருக்குது, நான் என் பையனுக்கு டீயில் பேர் வைக்கக்கூடாது. அப்படி பேர் வச்சாங்கன்னாக்க செல்வம்ங்கிறது மாதிரி ஏழ்மையை உருவாக்கும். ஏழ்மையில் இருக்கிறவங்க டீயில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் வச்சுக்கலாம். ஆனால் பின்னாடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இதுதான் இந்த எழுத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம். டீங்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க எழுத்துக்கள்லேயே அதிகமான அதிர்வு எழுத்து உள்ளது. அதிர்வு அதிகமாக உள்ள எழுத்து இந்த டீங்கிற எழுத்து தான். இந்த டீங்கிற எழுத்து தான் வந்து போருக்கும் காரணமாக இருக்குது, போர் ஏற்படுத்துறதுக்கும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து செல்வத்தை கொடுக்கறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. போராடி வெற்றி பெற்று செல்வத்தை அடைகிறது. அப்போ நீங்கள் ஏழ்மையிலேருந்து போராடி வெற்றி பெற்று செல்வத்தை அடைகிறாரு. அப்போ வந்து இது ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு தான் இது நல்லதை கொடுக்கும். பணக்காரங்களுக்கு இது வந்து வேறு மாதிரியான வாழ்க்கை, செல்வத்தை கொடுத்து அப்புறம் போராட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டீங்கிற எழுத்து ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பேர் தாராளமாக வைங்க, அப்படி செல்வமாக இருக்கிறவங்களுக்கு டீங்கிற எழுத்து வைக்காதீங்கிறது தான் என்னோட கருத்து. இது வந்து 4ஆம் நம்பருடைய ஆதிக்கம். இந்த ஆதிக்கத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இது என்னன்னு கேட்டிங்கனாக்க, உடலில் வந்து சோர்வை ஏற்படுத்தும், ஒரு சோம்பேறித்தன்மை ஏற்படுத்தும், தமோ குணத்தை ஏற்படுத்தும். ஸோ இதை நீங்கள் குறைக்கிறதுக்கு ரெகுலராக குளிக்கும்போது பாதத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, குளிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு சோர்வுத்தன்மையை நீக்கி உடம்புல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். சூப்பருங்க. அடுத்து யூங்கய்யா. யூ ஃபார் யூனிவர்சல், உதயா, உலகநாதன் நிறைய பேர் இருக்குது. இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல்டு தான் அது யூங்கிறது. இந்த எழுத்துமே பார்த்தீங்கன்னாக்க முரண்பாடு உள்ள எழுத்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதனுடைய தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் எழுத்து இது, சுக்கிரனுடைய எழுத்து. இது பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட எழுத்து, சுக்கிரனுடைய தன்மையை எழுத்து, அசுரகுரு தேவகுரு யுத்தம் உள்ள எழுத்து. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூங்கிற எழுத்து அசுரகுரு தேவகுரு எழுத்து, யுத்தம் உள்ள எழுத்து. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முரண்பட்ட தன்மையை தான் ஏற்படுத்தும். இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்துவமாக இருந்து ஜெயிச்சிருவாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க, இவங்க யார் உதவியும் தேவையில்லை, இவங்களே வாழ்க்கையில் இவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும், அதில் போய் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இவங்களை நம்பி நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுடைய தன்மை அப்படிப்பட்டது. அவங்க விருப்பப்பட்டால் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிடுவாங்க, உங்களை பிடிச்சி போச்சுன்னா தூக்கிடுவாங்க, பிடிக்கலைன்னா தரையில் போட்டு மிதிச்சிடுவாங்க. இது 2 தன்மையும் அவங்களுக்கு இருக்குது. அதனால இந்த தன்மை இருக்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம சொல்லும்போது குறைபாடுன்னு நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது. ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதுனா உலகத்தில் உபயோகிக்கிற தன்மையை பொறுத்து தான் நமக்கு. ஸோ அந்த உபயோகிக்கிறது இவங்களை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே வந்து இவங்களை வந்து நம்ம பேசாமல் விட்டுறணும்னு இருக்குது. அதே மாதிரி யூங்கிற எழுத்து நம்ம பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தூக்கி தள்ள வச்சு ஆடுவாங்க, பிடிக்காதவங்கள்ட்ட விலகி இருக்கு, அவங்கள்ட்ட கிட்டக்கே போகாதீங்கிறது தான் என்னோட கருத்து. யூங்கிற எழுத்துக்கு உண்டானதுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க, இது வந்து அசுரகுரு தேவகுரு இது இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து லேண்டு வந்து நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு இவங்க பேரில் நிறைய லேண்ட்ஸு சேரும், இவங்க பேரில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். இவங்க ஏதாவது போர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மிகப்பெரிய போராடி வெற்றி பெறக்கூடிய இடங்கள்லாம் இவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த லெமன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வி என்ற எழுத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் சொல்லுங்க. ஆமாம், வி ஃபார் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வி ஃபார் விக்ட்ரின்னு சொல்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அது இந்த விங்கிற எழுத்துங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் நம்பர் எழுத்து. இந்த 6ஆம் நம்பர் எழுத்துங்கிற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க போராட்டமான ஒரு எழுத்துன்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து, யூங்கிற எழுத்தெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த விங்கிற எழுத்து வந்து பியூர் அண்ட் பியூர் என்ன எழுத்து அப்படின்னு கேட்டிங்கனாக்க வெற்றியே விஜய்ன்னு சொல்கிறோம்ல, விஜய்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது வெற்றி, விக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய எழுத்து இந்த விங்கிற எழுத்து. ஆனால் இது வெற்றியை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் அந்த போராட்டம் பிரயோஜனமாக தான் இருக்கும். நீங்கள் போராடினாலும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த போராட்டம் வந்து ஒரு நியாயமான போராட்டம் தான். ஒன்றுமே கிடைக்காம நான் போராடிக்கிட்டே இருக்கேங்கிறத விட வெற்றி கிடைக்கிற போராட்டத்தை நம்ம விரும்பி போராடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் மிகப்பெரிய லக்ஷ்மிகரத்தை அடையக்கூடிய எழுத்து இது. இதனுடைய தன்மை 6ஆம் நம்பரில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ப்ராடக்ட்ஸ், அதாவது லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இது மாதிரி அடிப்படையாக தேவைப்படுகிற பொருட்கள் எல்லாமே இதில் இருக்காது. இந்த சென்ட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சென்ட் வந்து பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடியதும் விலை அதிகமாக உள்ளது. அதே மாதிரி வாட்சஸ்ஸு, விலை அதிகமாக உள்ள வாட்சஸ்ஸு, அதே மாதிரி விலை அதிகமாக உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த எழுத்தில் தான் இருக்கும். இது ஈஸியாக வெற்றியை தரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களும் 3ஆம் நம்பர்காரங்களுக்கு இது அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்காது.
ஏன்னு கேட்டிங்கனாக்கா அசுரகுரு தேவகுரு யுத்தம் வர்றதுனால வீங்கிற எழுத்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஸோ வீங்கிற எழுத்து தாராளமாக யூஸ் பண்ணுற போது அவங்களுக்கு பிறந்த தேதிக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இதே எண்ணு தான் பிறந்த தேதி நெகட்டிவாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் கடன்களை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த நம்பர் தான். ஸோ இந்த எழுத்து வந்து 2 விதமான விஷயங்களையும் ஏற்படுத்தும். ஸோ இதுக்குண்டான ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்க இவங்க பெரும்பாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான் நல்ல விசேஷம். வீங்கிற எழுத்து எப்பயுமே சக்கராஸ் வந்து இங்கே சுக்கிரனுடைய எழுத்து இங்கே இருக்குது, இந்த சக்கராஸ் இங்கே இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து இந்த வீங்கிற எழுத்து உள்ளவங்க மாடியில் வசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அது பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய பருப்பு வகைகளை யூஸ் பண்ணிக்கிறது உடல் நலத்துக்கு சிறப்பானது. சூப்பருங்கய்யா, அருமையாக சொன்னீங்க. அதாவது ஏலேருந்து வி வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த WXYZ கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால பண்ணல. ஸோ அதனால அடுத்தடுத்து காணொலியில் நம்ம சந்திக்கலாங்கய்யா. அற்புதமாக டிட்டோவாக சொல்லிட்டீங்க. நேர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு நம்புறேன். சந்திக்கலாங்கய்யா. சரி, வணக்கம். ரொம்ப